அந்த நாள் முதல் இந்த நாள் வரை மனிதன் மாறவில்லை, மனிதன் மாறவில்லை. அம்மா ஆஹா ஆமா என்னடா சைக்கிள் ஓட்டுறீங்க? என்ன சைக்கிள் ஓட்டுறீங்க? கொஞ்சம் சுதாரிச்சு பிரேக் பிடிக்கல நான் என்ன ஆயிருப்பேன். எனது ஏன் சைக்கிளுக்கு நீ பிரேக் பிடிச்சியா? ஓ வண்டிக்கு எதுக்கு பிடிக்கிறேன் நானு? என் வண்டிக்கு பிடிச்சதா சொல்லிக்கிட்டு இருக்கேன். எதுல உன் வண்டி? இதான வண்டி. ஏன் வண்டிடா அது? ஏன் வண்டிடா? ஏன் வண்டி போய் ஓடிட்டற? ரத்தம் சிந்தி வாங்க வண்டிடா டேய். அடி பல்ல கட்டிடுவீங்க பா. அட இந்த பக்கம் ஓடல கேளுப்பா. ஏன் வேற சண்டை போடுறீங்க? இரு ஏய் நான் சொல்றேன். ஐயா அவனும் சைக்கிள்ல வந்தா நானும் சைக்கிள்ல வந்தேன். நீ சைக்கிள்ல வந்தியா? பாத்தீங்களா குறுக்க பேசுறா? ஏய் குறுக்க பேசாத, கேட்டிட்டு இருக்கோம்ல. நான் தள்ளிட்டாங்க வந்தேன். வேணும்னே வந்து ஓங்கி மோதி இங்க பாருங்க கையில ரத்தத்தை பாருங்க. ஆடிப்பட்டது கூட கேட்கலங்க. ஏன் சைக்கிள் அவன் சைக்கிள்ங்கறான். ஒருத்தன் எப்படி ரெண்டு சைக்கிள் வர முடியும்? ஏண்டா ஏண்டா கவனியே சரியில்லைங்க. ஏன்னா அவர் கையில ரத்த விட கூட பொறுப்படாம இருக்காரு. நீ சைக்கிள் கேக்குறியா? எத்தனை பேரை கிளம்பிருக்கீங்க இப்படி? போங்க தம்பி, நீங்க போங்க. வேகமா ஆஸ்பத்திரிக்கு போய் முதல்ல ஊசியை போடுங்க. ரொம்ப நல்லதுங்க. நல்லா இருப்பீங்க. பட்ட பகல்ல கொல்ல பட்ட பகல்ல தம்பி. அறியல ஏன்டா இப்படி அடுத்த நிமிஷத்துக்கு ஆசைப்படுறீங்க? ஒழுங்காரு போடா. ஏன் சைக்கிள் யாரு? போடா. எது? ஐயோ ஏன் சைக்கிளை வாங்கி கொடுத்துட்டு ஐயா ஒரு மனுஷன் ரெண்டு பொருள் வச்ச கூடாதா? திருடனாய் பார்த்து திருந்தா விட்டா திருட்டையும் ஒழிக்க முடியாது. நான் செத்தாலும் பரவாயில்ல, ஆனா என் பொண்டாட்டி காலத்துல நிரந்தரமா தாலி இருக்கணும். அது ஓங்கையில இருக்கு சொல்லிவிட்டேன். சின்னவள ஓடியாடா, பெரியவள ஓடியாடா, ஓடியாடா ஓடியாடா, வாங்கடா கண்ணுங்களா ஓடியாடா, ஆத்தா வாங்கடா 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 கண்ணு சுத்தியாங்கடா. யார் வந்துட போறாங்க? மோசமான பயலாச்சே. அடியே வாங்கடி சீக்கிரம் வாங்கடி. எவனோ ஏமாந்த ஒரு மாட்டை ஓட்டிட்டு வந்து காட்டி இவன் கண்ணு நம்பி என் பொண்டாட்டிகளை காப்பாத்தி ஆகணுமே. சத்தியம் நீயே தருமத்தாயே குழந்தை வடிவே. நான் அதுக்காக அமுக்கல, நீ வேறடி. ஏய் யாராவே கோயிலுக்கு முன்னால வேட்டி எடுத்துட்டு அமலமா இருக்கிறது? அது ஒண்ணு இல்லைங்க, கம்மாயில குளிச்சுட்டு வேட்டி காய போட்டுக்கும் போய். மேல வேட்டி தெரியுது, கீழே சேலை தெரியுது. அது வேற இது வேறங்க. கோயில்ரா குடும்ப குடும்பம் நடத்தி ஆத்தாவை அப்புறப்படுத்திடாதீங்க, அழிச்சிருவா. நல்ல வேளை என் பொட்டாட்டி அவன் கண்ணில இருந்து தப்பிச்சு. வேற விஷயம். நீ என்னையா விஷயம் அது? ஒரு கூறு கட்டவள அவன் இருக்கானே எமகாத பெத்தமையன். அவன் முன்னாடி எந்த பொருள் ரெண்டு பொருள் கொண்டு போக கூடாது. அப்படித்தான் ஒரு நாள் ஒரு சைக்கிளை ஓட்டிக்கிட்டு ஒரு சைக்கிளை உருட்டிக்கிட்டு வந்தேன். வேணுமுனே வந்து மோதி என் சைக்கிளை விழுந்து விட்டு ஒரு சைக்கிள் எடுத்து சொல்லி உருட்டிக்கிட்டு போயிட்டாண்டி. யோ சைக்கிளுக்கும் இதுக்கும் என்னையா சம்பந்தம் இருக்கு? ஓடி கிறுக்கு போய் மாவள. சைக்கிள் ரெண்டு பொண்டாட்டி ரெண்டுடி. சந்தோஷமான நாள் இன்னைக்கு. வணக்கம் ஐயா. வணக்கம் சாமி. வணக்கம். என்னங்க நீங்க உங்களை பார்த்தாலே கையெழுத்து கும்பிடும் போல இருக்கு. நீங்க என்ன பார்த்து கும்பிடுறீங்க? ரொம்ப சந்தோஷம் தம்பி. இங்க பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்கு? போலீஸ் ஸ்டேஷனா? ஐயா எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் போலீஸுக்கு இங்க வேலை கிடையாது. குறிப்பா போலீஸுங்கிற வார்த்தைக்கே இடம் இல்ல. அப்படியா? அப்ப இந்த ஊர்ல எப்பயாச்சும் தப்புக்கு ஏதாவது நடந்தா என்ன பண்ணுவீங்க? அப்படி கேளுங்க. இப்ப கேட்டீங்களே நியாயமான கேள்வி. ஐயா போலீஸ்க்கு பதில்ல எங்க ஊர் பஞ்சாயத்து ஆலமரம் தான் போலீஸ் ஸ்டேஷன். அதுல இருக்க கிளைகள் தான் கோர்ட். ஓஹோ. அந்த மரத்துல இருந்து உதிர்ற இலைகள் தான் நாட்டாமையுடைய தீர்ப்பு. ஆளாளுக்கு பொறுக்கி எடுத்துட்டு போக வேண்டியதான். ரொம்ப புதுமையான கிராமமா இருக்க. தீர்ப்பை இவ்வளவு ஈஸியா பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆக இங்க பக்கத்துல போலீஸே வராதுங்க. திரும்ப திரும்ப கேட்க கூடாதியா. ரொம்ப கிண்டி கிளம்பி வச்சுக்க. சகதி சட்டையில எப்படி போயிருவேன். போலீஸ் 18 படி கிராமத்துக்கு வராதியா. இங்க எது நடந்தாலும் நாட்டாம சொல்றதா தீர்ப்பு. அப்ப என்ன அப்பா நொப்பா இருக்குது பாயா. ஏதோ பெரிய மனுஷன் மரியாதை கொடுத்து பேசினா ரொம்ப ஓவரா பேசு. என்ன அது எதுக்குது? நீ தானே சொன்னா உன்னை கொன்னாலும் சொன்னாலும் போலீஸ் வராதுன்னு. இப்ப உன்னை கொன்னுட்டு செயின் எல்லாம் எடுக்குவா இல்ல நீயா கொடுத்துறியா? அப்ப திருட்டு நாயா நீ? ஆமா. கெட்டப் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குப்பா. என்ன அப்படி கிளம்பிட்டீங்க? எறாடே டைம் ஆகுது. முதலாளி ரொம்ப ஆசைப்பட்டு வாய்ப்பு அப்படி அடிச்சு போகிறீங்க. அவனுக்கு நல்லா இருக்கா? அவனுக்கு இரியா தர்றியா இரியா தர்றியா? இங்க பாரு ஒரு படம் ரிலீஸ் ஆனா அதே கட்டப்புல கிளம்பிடுறதா. ரஜினிகாந்த் விஜயகாந்த் சரத்குமார் எல்லாம் பார்த்தாங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். அதுக்கு மேல ஓடிட்டோம். திருச்சிட்டு போடுறா. வர மகாலட்சுமி கட்டு போயிடுவா. அதான் கொடுத்துட்டு கட்டிய பழக்கியா? கொடையடே கொண்டா எடே. இது எங்க திருநது? விரி விரிச்சியா? இந்த சைக்கிள் ஸ்டாண்டர்ட் இது யாராச்சே சைக்கிள்மா. ஏய் குத்திரு வர்றா. அந்த தெருவுல ரொம்ப ஓவர். அட பாவிகளா. அப்ப நான் என்ன நடந்து போறேன்? இவரே என்ன பத்தி ஒரு பாட்டு பாடுறீ. பாட்டா? பாடுறீனா? பாடுறியா?
பாட்டு பாடு. கண்ணுபட போகுதையா சின்ன கவுண்டரே, உனக்கு சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே உனக்கு. அடே திருட்டு நாய்களா சார். ஏன் சார் எல்லா பல்பும் நல்லா எரியுமில்ல? நல்லா எரியுமே. 100 வாட்ஸ் பல்பு எவ்வளவு சார்? 18 ரூபா. 18. ஒரு 40 வாட்ஸ் பல்பு ஒண்ணு கொடுங்க. 40. 15 வாட்ஸ் 2 கொடுங்க. 15. 25 ஒண்ணு கொடுங்க. 25. டோட்டல் வாட்ஸையும் கூட்டுங்க. 95. 95. 100 வாட்ஸ் 18 ரூபான்னா இப்ப ஆமா. இருக்கிறது 95 தான் இருக்கு. ஆமா. 5 வாட்ஸ் குறைவு. ஆ. 5க்கு 3 ரூபாய் கழிச்சிட்டு இந்த 95 வாட்ஸ்க்கு 15 ரூபாய் ஆக்கிங்க. பாத்தீங்களா? டேய் என்ன என்னடா இது? கையடியா? டேய் மரியாதை காசை வச்சுட்டு வேலை பாரு. இல்ல நடக்கிறதே வேற தெரியுமா? யோ நியாயத்தை 4 பேர்ட்ட கேளு போயா. இல்லையே பாப்பா. டேய், டேய், போ. டேய், என்னடா எங்க பையன் மேல கை வச்சுக்க நீங்க? எட்ரா கையா, எட்ரா. எட்ரா. வேலை என்னாச்சு? பெருசு ஆ. 100 வாட்ஸ் பல்பு எவ்வளவுன்னு கேட்டேன். சரி. இவன் 18 ரூபான்னா ஆ. நான் புத்திசாலித்தனமா என்ன பண்ணேன், ஆ. 2 15 வாட்ஸ், ஒரு 25 வாட்ஸ், ஒரு 40 வாட்ஸ் குடுறான்னு கேட்டேன். நாளா பிரிச்சு. ஆமா. ஆ. இப்ப நானே கூட்டி பார்த்தா எவ்வளவு? 5, 2, 25, 40, 95 வாட்ஸ். 95. ஆமா. 100 18 ரூபான்னா ஆ. 95 வாட்ஸ் எவ்வளவு? 3 ரூபா கம்மியா தானே இருக்கு. இது குழப்பமாவும் இருக்குது, ஆனா புத்திசாலித்தனமா இருக்குதா? ஆட லூசு மாதிரி பேசுறீங்க. இப்ப நீங்க ஒரு மளிகை கடைக்கு போறீங்கன்னு சரி. வச்சுக்கோங்க. 1 கிலோ சக்கரை எவ்வளவு? 16 ரூபா. அரை கிலோ எவ்வளவு? 8 ரூபா. 4 கிலோ எவ்வளவு? 4. அப்ப 2 1/4 கிலோ, ஒரு அரை கிலோ எவ்வளவு? 1 கிலோ. 1 கிலோ எவ்வளவு விலை சொன்னீங்க? 16 ரூபா. அந்த மாதிரி தான் நான் பிரிச்சு கேட்டேன். ஆ. என்னைய கேனப்பைய நினைச்சுக்கிட்டு என்கிட்ட தானா இவன் கதை விடுறான். போடா உன்ன மாதிரி நான் எத்தனை பேரை பார்த்துட்டேன். இரு. நான் என்னமோ நம்ம வீட்டு பையன் கேனையன்னு நினைச்சேன். எவ்வளவு கில்லாடித்தனமா வியாபாரம் பண்ணிட்டு போறான். இவன மாதிரியே வியாபாரம் பண்ணத்தான் நாமளும் பொழைக்க முடியும். இந்தா அந்த 100 வாட்ஸ் அதே மாதிரி நாளா பிரிச்சு கொடு. 100 வாட்ஸா? இது ஐயா! 200 வாட்ஸ். போய் நாளா பிரிச்சு. என்னது இப்படி ஏறியுது? என்ன பெருமாளு, என்ன நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். என்னய்யா என்னது இது? என்னது? வெயில் இப்படி அடிக்குது. பகல்ல வெயில் அடிக்காம நிலவா அடிக்கும். நக்கல் ஒண்ணு விட்டு போல வரணும். வேமா முடிய வெட்டி விடியா டவுன் வரைக்கும் போனா பேமெண்ட் அப்படின்னா? ஓஹோ ஐயா, இப்ப வேலை செய்யறதுக்கு மேல காசு வாங்கி தான் வேலை செய்யறதா? இப்ப எல்லாம் அப்படிதான். எவ்வளவு நாள் தான் ஏன் இழிச்ச வயனா இருக்கிறது? முடிய வெட்டினதுக்கு பின்னால காசு அப்புறம் தர்றேன்னா வெட்டு நம்ம இதை ஓட்டவா வைக்க முடியும்? பேசுவடி, நீ எல்லாம் பேசுவ. ம். ஏன்னா 25 வருஷமா நீ எல்லாம் ஒரு மனுஷன், இதெல்லாம் ஒரு கண்ணுன்னு நம்பிய மண்டைய ஒப்படைச்ச பத்தியா? நீ இதுவும் பேசுவ இன்னும் பேசுவ. ஏய், பழைய பிளாஸ்பேக் எல்லாம் இப்ப வேண்டாம்யா. ஆ. காசை குடு, கத்திரிய வைக்கிறேன். யோ காசு தர்றியா? நம்பியா என்னைய? எப்படியா நம்புறது? தொட்டு பாரியா? இருக்கு. இருக்குல்ல, வெட்டி தர்றேன். அத யோ, தந்துறேன். வெட்டி பிடிச்சோட தரேன். ஒழுங்கா வெட்டணும்னா ஒரு இடத்துல உட்கார் நீ. யோ சீக்கிரம் குடியா, காசை புடியா, டாக்டர் போயிட போறாரு. இரியா, காசை கொடுத்துட்டல்ல, இந்தா கொண்டு போ. போப்பா. ஏயா பெருமாளு, ஆ. சலூன் கடையில சைடு வியாபாரம் நடக்குது போல் இருக்கு. என்ன சைடு? இல்ல பீடாலாம் வித்துக்கிட்டு இருக்க, நல்ல வருமானமா? வீடா இல்ல தம்பி. ஆ. தம்பி கொஞ்ச நேரத்துக்கு முன்னால முடி வெட்ட வந்துச்சு. சரி நானும் முடியெல்லாம் வெட்டி விட்டுட்டேன். சரி முடி வெட்டினதுக்கு அப்புறம் காசு அப்புறம் தர்றேன்னுச்சு. சரி. உடனே நான் என்ன பண்ணேன், ஆ. காசுக்கு பதிலா ஆ. ஒரு பக்கத்து காதை அறுத்து வச்சுக்கிட்டு ஆ. அனுப்பிச்சிட்டேன். தம்பி இப்ப காசை கொடுத்துட்டு காதை வாங்கிட்டு போகுது. நானே அப்படித்தான் இருக்கணும். எது? காசுக்கு பதிலா காதை அறுத்துக்கிட்டியா? நம்மால அதைத்தானப்பா செய்ய முடியும். இதுக்கெல்லாம் போய் கிட்னியவா புடுங்க முடியும்? ஆமாமா, நம்மளால அதெல்லாம் எடுக்க முடியும். ஆ. நான் அந்த ஆலமரத்துக்கு அடியில உட்கார்ந்து ஆ. நானே வெட்டிக்கிறேன். அங்க எல்லாம் எனக்கு காது வேணும். என் தொழில அட போயா. கிடைக்காது. இந்தியா அடி போடி இவளே. ஏண்டி இந்தி கத்து கொடுக்க மாமான்னு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தேன்னா அப்பயே கப்பு கப்புன்னு பிடிச்சி கையில கொடுத்துருப்பல. அடியாத்தி ஆ. ஹிந்தி தெரியுமா? ஆமா, அது தெரியாம தெரியுதா? எங்க போன அந்த வேலு? எதையாச்சும் எடுத்து என்னன்னு கேளு சொல்றேன். இது நயா? இதா புல்வாலே துனியாங்கே. அடியாத்தி என்ன இவ்வளவு நீளமா இருக்கு? ஆமா, புல்லு நீளமா இருக்குல்ல. அப்படியா? வேற வேற. இதுக்கு நயா? இதுக்கு பேர் வந்து ஆ. குச்சி குச்சி ஓட்டாகே. என்னையா இதுவும் நீளமா இருக்கு? ஆமா, குச்சி நீளமா இருக்குல்ல. ஆ. எது எது நீளமா இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி கிந்தியே இழுத்துக்கணும். டேய், அப்படியா? வாங்க பிடிச்சு வாங்க. என்ன இந்த பக்கம் காலைல ஒரு தடவை வந்து போனீங்க? பகிர் தெரியலையா? பேச்ச மாத்தாதா. என்ன? உன்னை வயலுக்கு தண்ணி தானே பாத்து சொன்ன. ஆமா. அவகிட்ட பீச்சிட்டு இருக்கு நீ. ஓ, அத சொல்றீங்களா? ஆ. வடிவுக்கு கிந்தி கத்து கொடுத்துட்டு இருக்கேன். எது? கிந்தி கிந்தி ஹிந்தி. ம். எதுக்கு? எம்பிக்கு நிக்க போலாம். இவா. சரி, உனக்கு ஹிந்தி தெரியுமா? இந்த நக்கல் நயாண்டி தானே வேணாங்கிறது. ஏன்? தெரியாம சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆ. நீங்க ஏதாச்சும் ஒரு வார்த்தை தமிழ்ல கலங்க, நான் கிந்தியில சொல்றேன். ஒரு வார்த்தை. ஆ. அங்க நிக்கிறவன ஆ. இங்க வான்னு ஹிந்தியில எப்படி கூப்பிடுவ? அங்க போய் நில்லுங்க. இங்கதானே ஆத்தக்கோ. இப்ப ஹிந்தியில கூப்பிட போறேன். கூப்பிடு. கூப்பிடவா? ஆ. இதராவோ. இங்க வான்னு அர்த்தம். ஆ. அடேங்க அப்பா, ரொம்ப ஈஸியா இருக்குதுடா. ஆமாமா. அது சரி,
இங்க இருந்து அங்க போன்னு சொல்றது எப்படி சொல்லுவ? அங்க போறதுக்கு ஆ. இங்க இருங்க. என்ன பண்ற? என்ன சொல்றது? டேய் இதராவோ இதுக்குமா? ஆ. அடங்க ஒக்க மக்கா. சரி ஆ. நடுக்காட்டுக்கு போன இந்தியில எப்படி சொல்லுவ? கொஞ்சம் இருங்க. இதராவோ எல்லாத்துக்குமே இதராவோ தானா? எல்லாம் சின்னதுதான். சின்னது ஆமா, ஆமா, ஆமா. அதான் இந்தி. ஆ. ஆ? இது யாரு? இதராவ கூப்பிடாமயே வருது. என்னப்ல? ஏயா எனக்கு ஹிந்தி கத்து குடுக்குறேன்னு இவர் கூட என்னைய பண்ணிட்டு இருக்க? உனக்கு தானே சொல்லி தர போறேன். இதுக்கு பேர் என்னையா? இதுக்கு பேரு ம், ஜாக்கெட். அது இல்லையா, ஹிந்தில என்னையா? ஹிந்திலயா? தோழிக்கே பீச்சேகாக. சோழிக்கே பீச்சைக்காக வா. அடியே அதைவே திருப்பி திருப்பி கேட்டிருக்கிற. சோழிக்கே பீச்சைக்காக இந்தியில சொல்றாங்களா? அதனோட தமிழ் உள்ள அர்த்தம் என்னன்னு தெரியுமா உனக்கு? என்னது? ஐயோ தெரியாதுங்கறாளே. என் தலை எழுத்து அத கொண்டா. ஆ, இந்தியா கத்துட்டாரு ஹிந்தி. நீ வீட்டுக்கு வா, சீ விடுற. இல்லையா? ஏன் பெருசு? என்ன? ஏதோ அரையும் குறையுமா ஹிந்தி கத்துக்கிட்டு அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து செட்டப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆ. அதுல வந்து ஒரு லாரி மண்ணள்ளி போடுறீங்க. இப்ப திட்டியா? ஆமா, இத பொழப்பாவே பாக்குறியே, இதுல என்ன அவனுக்கு சந்தோஷம்? अभी नहीं कुछ नहीं होता नहीं है. ஏ வடிவே, என்ன பொழப்பு இது? ஒரு நாளைக்கு 7 தடவை பெருக்கிட்டு பேசாம அந்த குருவி கூட்ட கலைச்சிரு. என்னங்க நீங்க குருவி கூட்ட கரைக்க சொல்றீங்க? குருவி கூட்டத்தாம கலைக்கு சொல்ற பாரு. தினமும் எவ்வளவு வைக்கப்போல் கொண்டு வந்து கொட்டுது. நீயும் குனிஞ்சு நிமிந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்ட. அதுக்காக? அதுக்காக தான் சொல்றேன், உனக்கு கஷ்டமே வேண்டாம், பேசாம கலைச்சிரு வடிவே. இங்க பாருங்க, நான் கலைக்கவே மாட்டேன், அது பெரிய பாவங்க. அட பாவிகளா, மாசம் ஆக ஆக இது இப்படி வளரணும்னு நான் நினைக்கவே இல்லமா. எது வளர்ந்துருச்சா? இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்த ஆளுகளே ராமாயி, குப்பாயி, சின்னச்சாமி பொண்டாட்டி, சின்னத்தாயி, இவங்க எல்லாம் நான் சொன்ன மறு நிமிஷமே போய் கலைச்சிட்டு வந்து நின்னாளுங்களே. அட பாவி, அடுத்த நீ முண்டாட்டி விடலையா நீ? 4 பேருக்கு தெரியறதுக்கு முன்னாடி பேசாம கலைச்சிரு. 4 பேருக்கு தெரிஞ்சா என்ன? என்ன 4 பேர் 4 விதமா பேசுவான். ஒருத்த கலையும்பா, ஒருத்த கலைக்க வேண்டாம்பா. இந்த வம்பெல்லாம் நமக்கு இதுக்கு அப்புறம் என்ற மரியாதை என்ன ஆகுறது? அட நிறுத்து. உனக்கெல்லாம் என்னையா மரியாதை? இதுக்கு ஒரு முடிவு கட்டாம எவனை எதையும் கலைக்க முடியாது. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். கையும் களவுமா 2 பேரும் மாட்டிக்கிட்டீங்க. நான் உள்ள வர வரைக்கும் யார் நகலப்படாத அங்கேயே இருக்க. அடி கள்ளி, என்ன ஆச்சு இவனுக்கு? கிறுக்கு பிடிச்சிருச்சா? நிறுத்தி. இன்னைக்கு இல்லாட்டினா என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு தெரியாம போயிருமா? அடி பாதகத்தி, ஏயா நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நீ ஒரு காட்டு பிராட்டி. பெத்த தவப்பனா உன்னை நினைச்சரே. அடியே அடி பாவி, ஓ மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன், இப்படி மோசம் பண்ணிட்டீங்க. அன்னைக்கு பௌர்ணமி நிலவை பார்த்து அந்த நிலவு நீங்களும் ஒரே மாதிரி இருக்கீன்னு சொன்னியே, அது பொய்யா? அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே என்னைய பார்த்து பாண்டியே, அது பொய்யா? பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனேன்னு பாண்டியே, அது பொய்யா? அன்னைக்கு வீதியில நடந்து வர்றப்ப வீரபாண்டிய கட்டப்பொம்மை மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னியா, அது பொய்யா? தள்ளுடி. இங்க பாரு, ஏதோ நடந்து போச்சு. இந்த குடும்ப மானத்தை நான் தான் காப்பாத்தணும். அதனால அந்த பிள்ளைய எங்கிட்டாச்சும் கூட்டிக்கிட்டு கண்காணாத இடத்துக்கு ஓடி போயிரு. உன் மகன் நான் சொல்லிடுறேன். நான் எதுக்கு இவ்வளவு கூப்பிட்டு ஓடி போனேன்? அந்த பிள்ளைய கெடுத்து கர்ப்பமாக்கிட்டு அதுக்கு தான் நாய செருப்பு பிஞ்சு போயிரு. ஏண்டா பெத்த பொண்ணு மாதிரி இந்த பொண்ணை வந்து நான் பாத்துட்டு இருக்கிறேன். எனக்கு இவளுக்கு இப்படி ஒரு கனெக்ஷன் தான் பேசிட்டு இருக்க. நீ பெத்த பொண்ணு மாதிரியா? அப்ப 4 பேருக்கு தெரியறக்குள்ள கலத்திருந்து சொன்னீங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? கலைக்கிறத பத்தியா தப்பா நினைச்சுட்டு நீ பின்ன மேல பாடுறா. மேல என்ன லைட் எரியுது? அடிங்க இங்க பாடுறா. என்ன குறிய கூடு? ஆமா, இத கலைக்கிறத பத்தி தான் இவ்வளவு நேரம் இவ கூட பேசிட்டு இருந்த. ஓ, நீங்க இவ்வளவு நேரம் இந்த கலப்பை பத்தி தான் பேசிக்கிட்டீங்களா? பின்ன எந்த கலைப்பு நினைச்சீங்க? இந்த கலப்புன்னு நினைச்சிட்டேங்க ஐயா. இனிமே ஊருக்குள்ள 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது இடையில பூந்து ஏதாவது குழப்பினா அப்படியே கொன்னே போடுவாமா. பாவி, வாழ வேண்டிய வயசுல இப்படி வாக்கரிசி போட வச்சிருக்கியே. நடந்து வந்தா பாரு எல்லாம் பூ பூக்கு. அட பாவி, இப்படி அநியாயமா கொன்னுட்டியடா சண்டாட பாவி. எது பூ பூக்குமா? அட பாவி, நீ இருமி நடந்து வந்தா உரிமை வேலை சத்தம் வல்லோ. இப்ப என்ன நடந்து போச்சு? ஆளுக்கு என்ன திட்டுறீங்க, அடிக்கிறீங்க? ஏதோ விதி முடிஞ்சு போச்சு, கிளம்பிட்டாரு. அதுக்காண்டி தும்மல் சத்தம் கேட்டாவே சுருண்டு சார கிளவனை போய்கிட்டு வாழ வேண்டிய வயசு ஒப்பாரி வைக்கிறாருங்க. என்ன கேட்டா நீங்க முன்னால போக வேண்டியது, அதுக்கு மேல அவர் போய் சேர்ந்து தொலைஞ்சிட்டாரு. அதுக்காண்டி என்னையும் சேர்த்து அனுப்பிறீங்க போல இருக்கு. ஆடுற போல நீங்க செஞ்சுட்டு என்ன பேசிட்டு வர பாத்தியாடா? இந்த வைத்தியர் வராரு, அவர்கிட்ட கேட்போம். வைத்தியர் வந்தாப்ப கிளம்பி போச்சுருவாரு. அடுத்து நீ தான் போ. சகல நோய் நிவாரண சஞ்சீவின்னு பேர் வாங்கின
உங்க மருந்தா இவர் உயிரை படிச்சுது? செத்தவனை கூட பிழைக்க வைக்கிற மருந்து இது. இது எப்படி உயிரை பிடிச்சிருக்கும்? ஏண்டா வேலு, பெரியவர் தூரத்து சொந்தமா இருந்தாலும் ஏன் இதையே தெய்வம்னு சொல்லி மருந்த வாங்கிட்டு வந்தியே? நான் சொன்னபடி தானே கொடுத்தா? நீங்க சொன்ன மாதிரிதான் கொடுத்தேன். நீங்க மருந்தை என்கிட்ட கொடுக்கும்போது என்ன சொன்னீங்க? நல்லா குளிக்கிட்டு கொடுக்கணும்னு சொன்னேன். அதைத்தான் செஞ்சேன். மருந்தை வாங்கிட்டு நேரா பெருசு வீட்டுக்கு போனேன். தாத்தா என் கருஞ்சிருத்து ஏன் 3 வாட்டியா 3 வேலைக்கு கட்டி கொடுத்து 3 வேலை அத்து விட்டான். அதுல கூட்டி வந்து நீ வச்சிருந்து ஈடு கொடுத்த பத்தியா? அதுக்கு தாயாத மனசு கிடந்து அழ போகுது. சிங்கமே, எல்லாருக்கும் வெளிச்சத்தை கொடுத்துட்டு நீ பீஸ் போய் கிடக்கிறே தாத்தா. போடா போடா. என்ன தாத்தா போடா. நான் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியலையா? தாத்தா கம்ப இருக்க தாத்தா, மருந்து கொடுக்க வந்திருக்கேன் தாத்தா. உன்னை காப்பாத்த வந்த கடைசி பேர நான். துள்ளிவடும் புள்ளிமானா வாழ்ந்துக்கு இருந்தியே தாத்தா. தாத்தா தாத்தா எந்திரி தாத்தா, எந்திரி தாத்தா, எந்திரிச்சு காலை தொங்க போடு போடு. என்னடா அது பாட்டுறா? மருந்து யாரு ஆவா ஊத்துறா? ரொம்ப கொழுப்பு உனக்கு. நல்லா குளிக்கிட்டு கொடுக்கணும். ஆஹா தாத்தா, தப்பு பண்ண பாத்தனே தாத்தா, தப்பு பண்ண பாத்தனே. கொஞ்சம் மருந்து கொடுக்கற குளிக்க சொல்லி குளிக்கிறேன். ஆமாச்செல்லாம் வேணாப்பா. குளிக்கிறேன் தாத்தா. இரு தாத்தா, சத்தம் பேசாமங்க. வைத்தியர் என்ன சொன்னாரோ அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். யாராவது குறுக்க பேசுறீங்க பாத்துக்குங்க. ஆமா மருந்த குளிக்க கொடுக்க சொன்னா மனுஷன குளிக்கு சாகடிச்சிட்டியடா பாவி. அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. எறும்ப கூட நசுக்க மாட்டாயா? உத்தமமான ராசாயா, தங்கமான புள்ள. அவனை ஒண்ணு செஞ்சிடாதீங்கயா. அம்மா தாயே, என் மேல விழுந்த கலங்கத்தை கழுவ வந்த பராசக்தியே, நீ தாய் இல்ல தமிழ் செல்வி. என் மானம் காக்க வந்த காரைக்கால் அம்மையாரே, கேபி சுந்தராம்பாளே. பாட்டி ஐயா கிளவி சொல்லிட்டானே.